இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு அந்தகாரம். அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, அவர் ஒரு மெயின் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. படம் நல்லாவே இருக்கும். வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்திரன் சொல்லிட்டு காட்டுவாங்க. அவரு தான் வந்து ஒரு மனநல மருத்துவரா இருப்பாரு. அவரோட பேஷண்ட் வந்து ஒருத்தர் வந்து பிரபுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர தான் இப்ப காட்டுவாங்க. அவரு வந்து கொஞ்சம் மனநலமா பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதாவது அவருக்கு இருக்கிற இடம் ஃபுல்லா யாரோ இருக்க மாரி கொல்ற மாரி அப்படியே தெரியும். அவர் ஏதோ படிக்கலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் மனசுல வந்து இவன கொல்லு, இந்த மாதிரி செய், அப்படி செய்ன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். அவர் ரொம்ப பயந்துட்டே இருப்பாரு. அப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாரு. அவர் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவார். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பென் எடுத்து அது பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சுரும். எழுதி அது ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் மாரி போட்ட மாதிரி இருக்கும். அது கடைசியில அது வரைஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உடனே அவருக்கு இந்த டார்ச்சர் தாங்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, போய் டாக்டர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கருந்து கிளம்பி வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டரோட கிளினிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. வந்துட்டு என்ன சொல்லுவோம், டாக்டர் என்னால நார்மலா இருக்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப கெட்டதாவே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன சொல்வான்னா, அந்த டாக்டர சுடு, அவன் நல்லவன் இல்ல, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுரும். இத கேட்டுட்டே இருந்தவருக்கு வந்து இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம்னு சொல்லி டாக்டரையே சுட்டுருவாரு. அதோட சுட்டுட்டு சும்மா இல்லாம தன்னைத்தானே சூசைட் பண்ணி அங்கேயே அவரும் இறந்து போயிடுவாரு. இப்ப டாக்டருக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்திருக்க மாட்டார். அவருக்கு வந்து தொண்டையில சுட்டதுனால தொண்டையில அவரால பேச முடியாத மாரி அவருக்கு போயிருக்கும். அது இல்லாம அவர் கோமா ஸ்டேஜ்க்கு வேற போய் அவருக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டரா இருப்பாரு. அவரு தான் இந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்லாவே கேர் எடுத்து பார்த்துப்பாரு. இப்ப இங்கேயே சூசைட் பண்ணாரு பார்த்தீங்களா அந்த பிரபு, அவரோட ஆவி வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளினிக்ல இங்கேயே தங்கிடுற மாரி ஆயிடுது. அவர் கோமா ஸ்டேஜ்ல போய் அவர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் எடுத்துட்டு இருக்க மாரி இப்ப இங்க இருக்கு. இத ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாதவரா இருப்பாங்க. நான் மகாநல்ல படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல அவர் தான். அவர் வந்து கண்ணு தெரியாத கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் லைப்ரரில வந்துட்டு கிளர்க்கா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. உடனே வந்து அவரோட சீன் காட்டும்போதே வந்துட்டு, "அவன்ட்ட போய் சொல்லுப்பா, என் மகன்கிட்ட ஒரு செய்தி சொல்ல சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசுற மாரியே இருக்கும். "நான் போணும் தாம்மா. ஆனா வந்துட்டு எனக்கு வந்து கையில காசு இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே அந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஆனா இவர் பேசிட்டு இருப்பாரு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, "நீ அவன்கிட்ட போ. அவன்ட்ட எல்லாத்தையும் சொல்லு. அவன் உனக்கு நெறையவே பணம் குடுப்பான்" அப்படி இப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு இவரும் அங்கிருந்து கிளம்பி இப்ப வருவாரு. எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கண்ணு தெரியாதவங்கலாம் படிப்பாங்கல்ல, அங்க படிக்கிற இடத்துக்கு தான் வருவாரு. அங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பூஜா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து டீச்சரா இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. பசங்க எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. அதில கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர இவங்கள்ட்ட குடுத்து வைப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதோட இப்ப வந்து கிளாஸ் முடிஞ்சு இப்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கண்ணு பார்வை இல்லாம இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்க போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீச்சர் கேட்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல ஒரு வேலை விஷயமா போறேன். என்ன வேலைன்னு கேட்பாங்க. இல்ல ஒருத்தர்ட்ட பணம் வாங்குறோம்ன்னு சொல்லும்போது, பண உதவி எதுவும் தேவைன்னா என்கிட்டயே கேட்கலாம்ல. நீ எதுக்கு மத்தவங்கள்ட்ட கேட்குறன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்பாங்க. இல்ல டீச்சர் உதவிலாம் கிடையாது. எனக்கு வர வேண்டிய பணம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்கருந்து போவாங்க. அதோட அவர் போற வழியில அவருக்கு வந்து இந்த வேலை பார்க்குறாருல, அங்கேயும் வேலை பார்ப்பாரு. அங்க உள்ளவங்க வந்து பீஸா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாருமே கண்ணு தெரியாதவங்களா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உள்ள ஷேர் பண்ணி அங்க ரொம்ப இதா தான் நடந்துப்பாங்க. இவர் நல்லா அங்க வேலை பார்ப்பாரு. லைப்ரரியில வந்து இவர் வீட்ல உள்ள ஒரு பரம்பரையான ஒரு புக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதாவது ஒரு வந்து மேஜிக் புக்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மந்திரம் தந்திரம் வாய்ந்த ஒரு புக்குன்னு சொல்லலாம். அந்த புக்க வந்து இவரோட அப்பா காலத்துலருந்து வச்சிருக்காரு. இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து மந்திரவாதின்னே சொல்லலாம். அதாவது பேய் ஓட்டுறவங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாரி மந்திரவாதி தான். நெறைய வீட்டுங்களுக்கு போய் பேய்லாம் ஓட்டியிருப்பாரு. அந்த புக்க வச்சு தான் அவர் வந்து அந்த மாரி வேல பார்த்துருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த புக் வந்து வெளிய இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, இவர் வந்து அத சுத்தி கொண்டு வந்து லைப்ரரில வச்சர்றாரு. அதோட இவருக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா சம்பாரிச்ச ஒரு வீடு மட்டும் இருக்கும். அது ஒரு பெரிய வீடா இருக்கும். அந்த வீட எப்படியாவது பத்திரமா வச்சுக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாரு. இதுக்கு இடையிலே வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணம் இருக்கும். ஸோ, அதனால பணம் சேர்க்கலாம்னு நெனைப்பாரு. அது அவரால முடியாது. ஆனா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ட்ட அந்த வேல பார்ப்பாங்கல்ல, அங்க வேல பார்க்குற வார்ட் பாய் கிட்டலாம் சொல்லி வைக்கும்போது, பண்ணிரலாம், பண்ணிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 80,000 மட்டும் குடு. உனக்கு முன்னாடி 4, 5 பேர் இருக்காய்ங்க. நீ பணத்த கொண்டு வந்தீன்னா, அவங்களுக்கு முன்னாடி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருவேன். இதெல்லாம் இப்ப முட்டா உனக்கு திரும்ப கிடைக்காத வாய்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி எப்படியாவது ரூ. 80,000 போராட்டம் நம்மளுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு, இவரும் முயற்சி பண்ணுவாரு. ஆனா போய் ஒவ்வொருத்தர்ட்டயே கேட்பாரு. இவரு நல்லா பழக்கமானவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்கப்பா என்கிட்ட பணம் இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை ஏறுது, இந்த விலை ஏறுது. ரூ. 1 ரூ. 10 பெட்ரோல் போட முடியல. அந்த அளவுக்கு விலைவாசிலாம் ஏறி கிடக்குதுன்னு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல இவருக்கு பணம் குடுக்கக் கூடாதுன்ற மாரியே இருப்பாங்க. அதனால இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. எப்படியாவது பணத்த ரெடி பண்ணணும்ன்றது மட்டும் இவரோட எண்ணமா இருக்கும். இந்த பார்வை இல்லாம இருக்கார்ல, இவர் வந்து அவரோட பேர் இந்த கேரக்டர்ல செல்வம். செல்வம்னு இனிமே நம்ம சொல்லிக்கலாம். இந்த செல்வமுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவரோட மாமா மட்டும் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் வந்து அவரும் ஒடிஞ்சு போய், நொடிஞ்சு போய் மத்தவங்களால ஏமாத்தப்பட்டு, இப்ப யாருக்கும் தெரியாத அளவுக்கு தலைமறைவா தான் வாழ்ந்துட்டு இருக்க மாரி இருக்கும். அதாவது ஒரு தியேட்டர்ல வந்து டிக்கெட் குடுக்குற வேலை அந்த மாரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட போய் இவர் பண உதவி கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "அந்த என்கிட்ட போய் கேட்கிறியேப்பா உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு எண்ணம் தான். என்னால என்ன செய்ய முடியும்? வேணா ஒண்ணு செய். உங்க அப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அந்த புக்கெல்லாம் இருக்கு. அந்த புக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் கேட்டுட்டே இருப்பாரு. நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா உங்க அப்பா வந்து அந்த ஆளுக்கு குடுக்கவே இல்ல. உனக்கு இப்ப பண நெருக்கடியா இருந்தா, நீ வேணா அந்த ஆள்கிட்ட குடுத்துட்டு அந்த பணத்த வேணா நீ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு.
சரின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு என்ன தோணும்னா போய் அந்த பிரிண்டர் கிட்டே போய் கொடுத்து பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போலாம் யாருப்பா இதெல்லாம் படிக்கிறா, அவங்க அப்பா காலத்திலேயே நான் கேட்டேன், இதை கொடுங்க நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவா செஞ்சாரு. இப்போ தான் எல்லாம் ஃபோனு அப்படி இப்படின்னு போகுதப்பா, இது வேஸ்ட்டு தான், இதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிடுவார். அவர் ரொம்ப நொந்து போயிடுவார். அந்த ஆள் என்ன சொல்வாருன்னா, அப்படியா அப்போ முன்னாடி உங்கள் அப்பா இருக்கும்போது நிறைய சொத்தெல்லாம் இருக்குமே, அந்த சொத்துலாம் எல்லாமே போயிடுச்சா அப்போ ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது அப்படின்னு. என்னப்பா சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய வீடாச்சப்பா, அந்த வீட்டை விற்க வேண்டியதானு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா ஞாபகமாக அப்பா அம்மா ஞாபகமாக அந்த வீட்டை நான் எப்போவுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவார். அதோட அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸும் இருக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் இருக்கும். அதாவது இடம் வாங்குறது, குடுக்குறது அந்த மாரி இருக்கும். அப்படி ஒரு இடத்த தான் வந்துட்டு இவர் வாங்கியிருப்பாரு. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா அவரு யாருக்கு வந்து வித்து குடுத்தாரோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதனால வந்து அந்த இடத்துலேருந்து நெறைய பேர் மந்திரம் பார்க்க வந்தவங்களும் வந்துட்டு எல்லாரையும் அந்த பேய் அடிச்சு விரட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மாரி ஏதாவது பார்க்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நானே பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்க்குறவங்களுக்கு ரூ. 1,00,000 குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. உடனே இவருக்கு என்ன தோணும்னா, அத நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செல்வம் சொல்லுவாரு. உனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியுமான்னு கேட்கும்போது, அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா கூட நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அது மூலம் எனக்கு பழக்கம் இருக்கணும்னு, நீ பண்ணலங்கிறியே அப்பா கூட போனேன்னு தானே சொல்ற, அது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அது ரொம்ப இருட்டானதுப்பா உனக்கு பார்த்து பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இருட்டான விஷயம் சொல்லும்போது உடனே செல்வம் என்ன சொல்வாரா, நான் பார்க்காத இருட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அசால்ட்டா. அவர் அப்படியே அப்படியே அமைதியாயிடுவாரு. சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டு நேராக லைப்ரரி தான் போறாரு. அங்கே ஒரு மந்திரம் புக்கு முழிச்சு வச்சிருந்தார் பார்த்தீங்களா, யாருக்கும் தெரியாம அந்த லைப்ரரியில். அதை தேடி தேடி எடுக்க போறாரு. அந்த புக்கு அங்கே காணா போயிடுது. எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் தான். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து கிரிக்கெட் கோச்சிங் கொடுக்குற மாதிரி கேரக்டரில் தான் அதை நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதாவது அந்த ஃப்ரெண்டு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர் இருக்காங்கல்ல, செல்வத்தோட டீச்சர் இருக்காங்களா, அவங்களோட தம்பி பிரதீப் தான் வந்து இவரோட ஃப்ரெண்டாக இருப்பார். அவரோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் யோசிப்பார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி மந்திரம் அப்படி இப்படின்னு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு வந்து வேற வாங்க தான் வந்திருப்பாரு. ஆனால் லைப்ரரியில் வந்த உடனே இந்த புக்கு அவருக்கு பிடிக்கவும் யாருக்கும் தெரியாமல் அதை நைஸாக அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவாரு. ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருவாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த புக்கை ஏற்கனவே அவருக்கு அதெல்லாம் ஆர்வமாக இருந்து படித்தவர் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டீச்சரோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவார். அவர் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காரு. அவரும் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரன் டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் இவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவராக இருப்பார். இப்போ அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா, அவர் ரூமில் தான் தங்கியிருப்பார். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்துட்டு டெய்லி நைட் 8 மணிக்கு அவருக்கு கால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த காலில் எடுத்து பேசினாங்கன்னா, அவரை வந்து கண்டபடி அவர் பயமுறுத்துற மாதிரியே தான் பேசிகிட்டே இருக்கும். நீ இப்படியா, நீ நல்லவன் கிடையாது, நீ இப்படி, நீ செத்துடணும், நீ கொண்டு அப்படி இப்படின்னு மாதிரி அவருக்கு ரொம்ப மைண்ட் டார்ச்சராக இருக்கும். அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க, அவங்களை என்ன சொல்கிறதுனே தெரியாது. இது எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட அவர் சொல்லுவார். அவங்க எதுவுமே காதில் வாங்க மாட்டாங்க, எதுவுமே பெருசாகவே யோசிக்க மாட்டாங்க. நீ வேணா ஒரு நல்ல டாக்டரை பாரு, நீ வேணா ஒரு நல்ல டாக்டரை பாரு, இதை தவிர வேறு எதுவுமே அவங்க சஜஷன் சொல்லவே மாட்டாங்க. இவரும் வந்து இவங்க சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து டாக்டருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாரு. ஆனால் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னீங்க, கிளம்பலையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இல்லை போகல, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் அந்த கால்கிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு அவர் அதை செய்ய சொன்னது அந்த சிந்தனைலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த லவ்வரையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவாரு. உடனே அவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டு உன்னை நம்பி இங்கே வந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்திரன் இருக்கார்ல, அவரை வந்து காட்டுவாங்க. அவருக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா 8 மாதம் முடிஞ்சு போயிருக்கும். அந்த 8 மாதத்தில் வந்து அவருக்கு வந்துட்டு கோமாலேருந்து ஒரு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாய்ஸ் டோட்டலாக போயிட்டு அவருக்கு வேற ஒரு வாய்ஸ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் அவர் கழுத்தில் ஒரு மாதிரி பேண்ட் மாதிரி போட்டுட்டு அப்படி தான் நடமாட்டம் இருக்கும். இதுக்கு இடையில வந்துட்டு அவரோட பில்டிங்கை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது சீல் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்லேயே அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பைத்தியமானதுனால தான் வந்து இவரையே சுட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கே இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இவரும் கோமாலேருந்து தான் வந்திருக்காரு. அதனால வந்துட்டு இவருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் குடுத்தா தான் சரி வரும் அப்படின்ற அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இவர் கரெக்ட்டா இருக்காருன்ற மாரி தெரியும்போது தான் வந்து இவர் வந்து கிளினிக் வைக்கலாம். அதுவரைக்கும் இங்க சீல் தான் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்திரனோட அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து சீல் வச்சிருப்பாங்க. அங்க தான் வந்து சூசைட் பண்ணி இறந்தார் பார்த்தீங்களா, ஸ்டார்ட்டிங்ல பிரபுன்னு ஒரு இவரோட பேஷண்ட். அவரோட ஆவி அந்த பில்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. இதோட கனெக்டிவிட்டி எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுங்க வந்து அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க வந்துட்டு ஒரு பில்டிங்ல வந்து ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த பில்டிங்க பத்தி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அது நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்ப இந்த இந்திரன பத்தி முடிச்சிருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பிரபு வந்து இந்திரனை சுட்டாரு பார்த்தீங்களா டாக்டர். அப்ப சுடுறதுக்கு முன்னாடியே இந்திரன் டாக்டரோட ஃபேமிலிய ஃபுல்லா எல்லாரையுமே சுட்டுட்டு வந்து தான் இந்திரன் டாக்டரையும் சுட்டுட்டு தன்னைத்தானேவும் சுட்டிருப்பாரு. இப்ப எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவருக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாரு. ஆனா அவரோட வீட்டுக்கே போகணும்னு நினைப்பாரு டாக்டர். வேண்டாம் இங்க போனா உனக்கு பல சிந்தனைகள் வரும், இங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்வாரு. இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வலுக்கட்டாயமா கேட்டு அந்த வீட்டுக்கு வருவாரு. அவர் இருந்த வீடு, அவங்க ஒய்ஃப், பிள்ளைங்க இருந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். அவர் பொண்ணு இருந்த இடம் அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவமும் ஒரு மாதிரி ஆதங்கமும் இருக்கும். அங்கேயே கொஞ்சம் அப்படியே வெறியேறிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அந்த இந்திரன் டாக்டர். இது போக அவரோட அபார்ட்மெண்ட் அதாவது கிளினிக்கை வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்றத இந்த டாக்டர் சொல்ல மாட்டார் இந்திரன் டாக்டர் கிட்ட. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லாமே இருப்பாரு. ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நான் வந்து கிளினிக் போகணும் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. போகலாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா இந்த விஷயத்தை மறைச்சே வச்சிருப்பாரு.
ஒரு கட்டத்தில வந்து இந்திரன் டாக்டருக்கு வந்து தெரிய வந்துரும். இந்த மாதிரி ஏன்னா அவர் டைரக்ட்டாவே போவாரு கிளினிக்குக்கு. இந்த டாக்டருக்கு தெரியாம கிளினிக்குக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள வந்து வேற ஒரு செக்யூரிட்டி நிப்பாங்க. வேற ஒரு ஆளுங்கலாம் இருப்பாங்க. "என்னது இது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்த பில்டிங்லாம் சேல் வச்சாச்சு. இனிமே இது வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னோனே" இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். இந்த டாக்டர் கூட நம்மகிட்ட இத மறைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ண ஆரம்பிப்பாருன்னா, அந்த டாக்டருக்கே தெரியாம இவரு வந்துட்டு இவரோட ஆல்ரெடி இருந்த பேஷண்ட் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் குடுக்கலான்ற முடிவுக்கு வந்துருவாரு. அதுக்காக இவரு ஒவ்வொரு வீட்டுக்கா போக ஆரம்பிப்பாரு. ஆனா அங்க உள்ளவங்கலாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா, "நாங்க வந்து ஆல்ரெடி வேற டாக்டர்ட்ட பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் டாக்டர். உங்கள விட பெட்டரா பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, இப்ப எங்களோட பேஷண்ட்ட எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது." அப்படி இப்படின்னோனே, இந்திரா டாக்டருக்கு கோவம் வரும். "என் பேஷண்ட்ட வந்து நான் தான் பார்ப்பேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே அந்த சீன அங்க கட் பண்ணி வைப்பாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் இருக்கார்ல, அவர் வந்து எக்ஸாம் எழுத வருவாரு. அது அவங்க படிக்கிறார் பார்த்தீங்களா, அதில எக்ஸாம் எழுத வரும்போது, அவங்களுக்காக ஒருத்தவங்க வந்து இவங்க சொல்லணும், அவங்க எழுதுவாங்க. அந்த மாரி தானே இருப்பாங்க. அந்த மாரி பக்கத்தில ஒரு டீச்சர் வந்து உட்காருவாங்க. அப்ப வந்து இவர் வந்து நீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க யாரா இருப்பாங்கன்னா, செல்வத்தோட டீச்சரா இருக்காங்கல்ல, அவங்களே செல்வத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க மாதிரி இருக்கும். ஆப்ஷனல்ல வந்திருப்பாங்க. உடனே வந்து இவரும் எக்ஸாம் சொல்ல சொல்ல அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் இவருக்கு ஆன்சர் தெரியாது. திரும்ப திரும்ப நல்லா யோசிச்சு சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு தெரியல டீச்சர்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, "அப்ப நீ வந்து என்ன சொல்றது? நீ பேசாம நீ வாய் அசைக்கிற மாரி அப்படியே சொல்ற மாரி சொல்லிட்டே இரு. நான் கரெக்ட்டான ஆன்சர் நான் எழுதிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவர் வந்து, "வேண்டாம் டீச்சர் அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்லுவாரு. அவங்க அத அவர் சொல்றதையும் கேட்காம எழுதலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவருக்கு தான் தெரியாதுல்ல பார்வை தெரியலன்னு சொல்லி எழுத போம்போது, உடனே அவர் என்ன சொல்வாரு, "நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, ரூபா நோட்டுக்கு பதிலா வந்து பேப்பர் தாள கொண்டு வந்து குடுக்குறாங்க. மாத்தி குடுத்து ஏமாத்துறாங்கல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?" அப்படின்ன உடனே, அவங்க அப்படியே பேனாவ கீழ போட்டுட்டு ஒரு மாதிரி செல்வத்த பார்ப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க. "நீ இப்ப சொல்றதெல்லாம் வைக்கும்போது எனக்கே எங்க அப்பா ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, எங்க அப்பாவும் நானும் எப்பவுமே ஒண்ணா ஆஃபீஸ்க்கு கிளம்பவும் வருவோம். அப்படிதான் இருப்போம். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூட்டர்ல வந்து அப்பாவோட ஹெல்மெட் வந்து என்னோட ஸ்கூட்டர்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அத நான் வேணும்னே செய்யல. எப்படி அங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்பவுமே ஹெல்மெட் இல்லாம எங்க அப்பா எங்கேயுமே போமாட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஹெல்மெட் இல்லாம அவர் வெளிய போனாரு. அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆயி அவர் இறந்துட்டாரு. அப்பத்துலருந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. என்னால தான் எங்க அப்பா இறந்துட்டாரோ அப்படின்ற மாரி குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது செல்வத்துக்கு ஒரு மனசு ஒரு மாரியாவே இருக்கு. ஏன்னா, அந்த டீச்சர் வந்து ரொம்ப சப்போர்ட்டா, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவர் மனசுல அப்படியே நினைச்சுட்டே இருப்பாரு. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா, செல்வம் ஒரு லேடி கிட்ட ஆரம்பத்தில பேசினாரு. "நீ என் மகன போய் பாருப்பா, உனக்கு நெறைய பணம் குடுப்பான்னு" சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் செல்வம். இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு" சொல்லும்போது, "உங்க அம்மா இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்கன்ற" உடனே, "என்ன ஒளர்ற?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, அவர் நம்பவே மாட்டாரு. இவர வலுக்கட்டாயமா வெளிய தொரத்துறதுலயே இருப்பாரு. அவரும் எவ்வளவோ சொல்லுவாரு, "போய் உங்க அம்மாவ பாருங்க, உங்க அம்மாவ பாருங்க. நான் சொல்றத கேளுங்கன்னு" சொல்லிட்டு அவர் எவ்வளோ மெனக்கிடுவாரு. இவர் காதுலயே வாங்க மாட்டாரு. உடனே வந்துட்டு அவர வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டுருவாங்க. இவர் வீட்டுக்கு வந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கதவு, ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செல்வம் வந்து பேய் ஓட்டுறவரா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இதுவரைக்கும் எந்த பேயும் ஓட்டுனதில்ல. ஆனா, அந்த இறந்து போன ஆவிங்க வந்து செல்வம் கிட்ட பேசுற மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவர் இறந்து போனவங்க இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்படிதான் அந்த அந்த அம்மா வந்து ஆரம்பத்தில இறந்து போயிருப்பாங்க. கிட்ட பேசிட்டு, "என் மகன் கிட்ட போய் இந்த தகவல சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவரும் தேடி வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா, பேர தவிர இவர பத்தி வேற எந்த டீட்டெயிலும் தெரியாததுனால, அவரும் வந்து பார்த்துட்டு அம்மா இறந்து கிடந்தோனே ரொம்ப கவலைப்பட்டுட்டு அதோட அங்க இருப்பாரு. இப்ப இங்க அர்ஜுன் தாஸ் இருக்காங்களா, அவங்கள காட்டுவாங்க. அவர பார்த்தீங்கன்னா, டெய்லி 8 மணி ஆனா அவருக்கு இதே தொந்தரவா இருக்கும். ஃபோன் அடிச்சு அப்படியே சொல்லிப்பாரு. லவர்ட்ட போய் சொல்லுவாரு. லவர் என்ன சொல்வாங்கன்னா, "பேசாம அந்த ரூம் இருந்தே மாத்தி தொலைய வேண்டியது. எதுக்காக அந்த ரூம்லயே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஏன் வேற ரூம் போனா எனக்கு இந்த மாரி ஃபோன் கால் வராதா? இதுக்காக நான் ரூம் மாறணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. கடுப்படிச்சு விட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வருவாரு. திரும்பவும் அதே மாரி தான் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களும் அர்ஜுன் தாஸும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதாவது அவரோட தம்பி வந்து ஃப்ரெண்ட் இல்ல. அதனால வந்து இப்ப அவர் வேற மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காரு. அவர் ஏன் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவரோட பர்த்டேக்கு அர்ஜுன் தாஸ் குடுத்த அந்த புக்குனால தான் அத படிக்க படிக்க அவர் வந்து ஒரு மாரி ஆயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடி வந்துரும். அந்த காரணம் என்ன அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப அவர் வந்து அவர பார்க்க வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட பார்க்க வந்திருப்பாரு. அப்ப இவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது, அவங்க அக்கா வந்து அதாவது அந்த டீச்சர் அவங்க வந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு அந்த மாரி போம்போது பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது இந்த புக் அவருக்கு பிரசன்ட் பண்ண புக் வந்து அவர் பக்கத்திலேயே இருக்கும். அந்த புக் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ மட்டும் கிழிப்பாரு. அது எதுக்காக கிழிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அத கிழிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இவரால அதாவது நடமாட்டமே முடியாம ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து தான் இருப்பாரு. திடீர்னு இவர் வந்து காட்டுறாங்களா, இவரு தான் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுவாரு. பார்த்தோனே அர்ஜுன் தாஸ் அப்படியே பயந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டோனே அவங்களும் வந்து நிப்பாங்க. அப்பதான் எப்படி இது இவ்வளோ நேரம் ஒண்ணுமே அசையாம நின்னுட்டு இருந்தா, இப்ப எப்படி இப்படி எந்திரிச்சு நின்னா அப்படின்ற மாரி அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பாங்க. எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழுந்தடிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துருவாரு. திரும்ப அன்னைக்கு நைட் 8 மணிக்கு கால் வரும். ஒரு புக்லேருந்து ஒரு பக்கத்த கிழிச்சிட்டா மட்டும் நீ செஞ்சது இல்லன்னு ஆயிடுமா? நீலாம் கேடு கெட்டவன். நீ வாழ்றதுக்குலாம் தகுதியே கிடையாது. உன் உயிர் உன் உடம்புல இருந்து போற வரைக்கும் நான் உன்ன விடமாட்டேன் அப்படின்ற மாரியே பேசிட்டே இருக்கும். உடம்பு வந்து ஒரு புனிதமானது. இந்த மாரி ஒரு உயிர் வந்து இந்த உடம்புக்கு இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி அந்த கால் அவர டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்.
இப்ப இந்த இந்திரன் டாக்டர் இருக்காருல்ல, அவர காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரு வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வருவாரு. வந்துட்டு "ஒரு ட்ரிப் ஒண்ணு போலாம். அப்பதான் உன் மனசு வந்து சரியா இருக்கும். என் ஒய்ஃப் வந்து உனக்கு சமைச்சுலாம் குடுத்துருக்கா" அப்படின்னோனே, இவரோட பிஹேவியரே வேற மாரி ஆயிரும். டோட்டலா வேற மாரி இருப்பாரு. அவரு பேச பேச "இன்னொரு நாளைக்கு நான் வரேன்" அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திருவாரு. அந்த டைம்ல இவருக்கு கால் வந்துட்டு இருக்கும். அதாவது இவர் ஆல்ரெடி போய் பேஷண்ட்ட பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு என் என் தம்பி வந்து இப்படி பண்றான், அப்படி பண்றான்னு சொல்லும்போது, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வைப்பாரு. சரி, சரி அப்படின்ற மாரி வச்சுருவாரு. யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கேட்கும்போது, யாரோ அந்த பில்டிங் பத்தி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வெளிய கிளம்புனோனே, இவரு திரும்ப போயிட்டு அந்த பேஷண்ட்டோட வீட்டுக்கு போவாரு. ஆல்ரெடி வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். வேற டாக்டர்ட்டன்னு சொல்லும்போது இவருக்கு கோவம் வரும். அவங்க வெளிய போயிட்டு வரும்போது, அவங்களுக்கு தெரியாம இவரு வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. "இல்ல டாக்டர் நாங்க வேற டாக்டர்ட்டயே பார்த்துக்குறோம். ஏன்னா உங்களுக்கே உடம்பு சரியில்லல" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு ரொம்ப ஒரு மாரி வெறியேறிட்டு, "நான் அந்த டாக்டர்ட்ட பார்த்து என்ன முன்னேற்றம் இருந்தது? இப்ப நீங்க காஃபி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் டாக்டர் கேட்பாரு. அவங்க வீட்ல உள்ளவங்க அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. உடம்பு சரியில்லாம ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாரி உட்கார்ந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து கிளியரா எந்திரிச்சு போய் கிச்சன்ல போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃப்க்கும், டாக்டருக்கும் குடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். இவ்வளோ நாள் இப்படி இருந்தவர் வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாறிட்டாரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இதுலயே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க கிளினிக்கு வரோம்ன்னு சொல்லும்போது, இல்ல வேண்டாம் நான் வீட்டுக்கு வந்தே பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்திரன் டாக்டர் பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து கோமாலேருந்து வந்ததாகவோ, அவரோட கிளினிக் வந்து சீல் வச்சதையும் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு அவரு. அவர் வந்து கிளினிக்குக்கு இப்ப யாரும் வர வேணாம் அப்படின்ற மாரி நான் டைரக்ட்டா வந்து பார்க்குறேன்ற மாரி தான் பேஷண்ட்க்கு வீட்ல சொல்லி அதே மாரி தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப செல்வம் வந்து அந்த பேய் ஓட்டுறத நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா? அங்க வரலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆள ரெடி பண்ணாரு பார்த்தீங்களா? ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த பில்டிங் ஓனர் இருக்காருல்ல, அவரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு, "இந்த இடத்த விட்ட பேய வந்து நீங்க ஓட்டி விட்டீங்கன்னா, 5,00,000 அந்த ஆளுக்கு வர்றவங்களுக்கு குடுத்துடுன்னு" சொல்லுவாரு. அத வந்து இந்த ரியல் எஸ்டேட்காரர் என்ன பண்ணுவாருன்னா, 1,00,000 குடுக்குறதா பேய் ஓட்டுறவங்க கிட்ட, அதாவது இப்ப செல்வம் இருக்காருல்ல, அவர்ட்ட சொல்லி வைப்பாரு. அவரு மிச்சம் 4,00,000 அவர் எடுத்துக்கிறதா அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்ப வந்து இந்த மாரி அன்னைக்கு டேட் வரும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத கூட்டு வந்துட்டுன்னோனே, அந்த பில்டிங் ஓனர் வந்து கோவப்படுவாரு. "என்னய்யா பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியாத கூட்டு வந்திருக்க. ஏற்கனவே வந்த எத்தன சாமியாருங்கள இந்த பேய் எப்படிலாம் அடிச்சு விரட்டுச்சு. இப்ப இவனா கூட்டு வந்திருக்கனோனே, இந்த ரியல் எஸ்டேட்காரர் என்ன சொல்வாருன்னா, "இவன் யாரும் இல்லாத அனாதை பையன். இவன அடிச்சு போட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால எந்த ஒரு ரோட்ல அடிபட்டு நாய் கடந்தா அத நம்ம என்ன பெருசா கவலைப்படுறோமா? அந்த மாரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வேளை இவன் வந்து அந்த பேய ஓட்டிட்டான்னா நம்மளுக்கு நல்லது தானே. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்வாரு. "என்னமோ பண்ணி தொலைங்கயா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப கீழ இருப்பாங்க. அந்த பில்டிங்குக்கு யாருமே உள்ள போகறதுக்கு பயப்படுவாங்க. உள்ள போமாட்டாங்க. அங்க செக்யூரிட்டி மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர அதாவது மேல மட்டும் அந்த இது இருக்கும்ல லிஃப்ட் அங்க வரைக்கும் கூட்டு வந்து விட்டுட்டு, இப்படியே நேரா போனீங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்குக்கு கூட்டு வந்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் உழுந்தடிச்சுட்டு ஓடிருவாங்க. இப்ப உள்ள போவாரு. உள்ள போயிட்டு, "நீங்க இங்க யாரோ இருக்கீங்க" அப்படி இப்படின்ற மாரி அங்க பேசுவாரு. "நீங்க இங்க இருக்கிறது தப்பு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களோட ஆசைய நிறைவேத்த முடியுமா என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. அதோட இவரையும் போட்டு நல்லா சாத்துன்னு அந்த பேய் வந்து சாத்தி எடுத்துரும். அதுக்கப்புறம் இவர் வந்து வெளிய வருவாரு. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உழுந்தடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா இவருக்கே பயங்கர அடி விழுந்திருக்கும். அப்ப அந்த பில்டிங் ஓனர் என்ன சொல்வாருன்னா, "நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி வந்த மந்திரவாதிகள்லாம் வந்து உயிரோடயே ஒருத்தர் கூட அந்த பில்டிங் போனவங்க யாரும் உயிரோடயே வந்ததே கிடையாது. எல்லாருமே இறந்து தான் போயிருக்காங்க. அதுவும் கஷ்டப்பட்டு வெளிய எடுத்தோம். அவங்க எல்லாரையும் அந்த மாரி வெளிய எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுறாங்க. எதுக்குடா இவன போய் கூட்டு வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாரு. நம்ம மத்தவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. இவன் உயிரோட வந்துட்டான்ல, திரும்பவும் வரேன்னு சொல்லிட்டு வேற போயிருப்பாரு இந்த செல்வம். அதனால நம்பிக்கையா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குன்ற மாரி ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்காரு சொல்லுவாரு. இப்ப இந்த பில்டிங்ல வந்துட்டு இப்ப செல்வத்த அடிச்சு விரட்டுனது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிரபுவோட ஆவி அங்க இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அடிச்சு விரட்டியிருக்கும். ஆனா செல்வம் அங்கருந்து கிளம்பும்போது இன்னொரு ஆவி அந்த பில்டிங்ல இருந்திருக்கும். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி வந்த ஒரு சாமியார் இருக்காருல்ல, அவர வந்து பிரபுவோட ஆவி வந்து கொன்னுருக்கும். அந்த சாமியாரோட ஆவி அங்க தான் இருந்திருக்கும். அந்த ஆவிய தான் வந்து செல்வம் வந்துட்டு ஒரு பாட்டில் அடைச்சு அங்கருந்து எடுத்துட்டு வந்துருவாரு. எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாரி பயமாவே இருக்கும். பயந்துட்டே அவர் என்ன சொல்வாருன்னா, ஃபோன் அடிச்சு அங்க வந்து அந்த பில்டிங் ஓனர்ட்ட அந்த ரியல் எஸ்டேட் இருக்கார்ல, அவர்ட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, "அந்த பில்டிங்ல ஆவி இல்ல, போயிடுச்சு அந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்லவும், அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆள உள்ள விடாம ஒரு நாய உள்ள விட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட வந்து இவருக்கு வந்து பேமெண்ட் குடுக்கணும்ல, அந்த ரூ. 1,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருந்தால, இவரு கூட அந்த ஆப்பரேஷனுக்காக தான் அந்த 80,000 தேவைப்படுதுன்னு தான் ஒத்துக்கிட்டாரு. இந்த பேமெண்ட் குடுக்குறதுக்காக அந்த ரியல் எஸ்டேட்காரர் என்ன சொல்வாருன்னா, "சரிப்பா இப்ப நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்ப நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், "சரி, சரி நீ அங்கேயே இரு, என் ஆளுங்க வந்து உனக்கு குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு அவர் ஃபோன வச்சுருவாரு. சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, இப்ப வர வழியிலேயே அந்த பாட்டில் வந்துட்டு அந்த ட்ரெயின்ல வந்து அவர அப்படியே பயமுறுத்துற மாரி இருக்கும். ஆனா, அவர் ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. அந்த அப்புறமா தான் தெரியும். அந்த உள்ள இருந்தது வந்து அந்த சாமியாரோட ஆவி. அவரு வந்து அந்த ஆவி வந்து இவருக்கு வந்து பேசும். அதாவது ஃபோன்ல தான் அந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே ஆவிங்க ஃபுல்லா கம்யூனிகேஷன் ஃபுல்லா ஃபோன்ல மட்டும் தான் வச்சுக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க அந்த படத்துல. அது வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆவி அங்க இருக்கு. அத நீ தான் வந்து இது பண்ணணும், கொல்லணுன்ற மாரி இவருக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இருக்கும். அது கூடவே வந்து இவரு அவர் மாமாக்கு கால் பண்ணிட்டு இந்த மாரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னோன, அவரு கண்டபடி திட்டுவாரு. "உன்ன யார் இந்த வேலைலாம் பார்க்க சொன்னது?
அவங்க அப்பா தான் அந்த மாதிரிலாம் செஞ்சான் அப்படின்னா எவ்வளோ அவன் வந்து இறந்தே போயிட்டான். இப்போ நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுவார். இப்போ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆவியை பிடிச்சிட்டு வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுவார். எதில் வச்சிருக்கு கேட்கும்போது பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது அறிவு கட்டவனே பாட்டில்லாம் அந்த ஆவிங்கெல்லாம் இருந்தால் 2 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே அதுங்க இருக்காது. அதுங்க அந்த ஆவி அதை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ இவருக்கு புரியவே புரியாது. அதை யோசிச்சிட்டே இருப்பார். கொண்டு போய் உடனே போய் அந்த பாட்டில் போய் புதைச்சிருன்னு சொல்லும்போது அவர் கிளம்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த ரியல் எஸ்டேட்டோட ஓனர் இருக்கார்ல அந்த ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவரை போட்டு எங்கே பார்க்குறேன் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அர்ஜென்ட்டாக போயாகணும்னு அவர் சொல்லும்போது கேட்கவே மாட்டாங்க. அது கூடவே இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக அப்படின்னா இவர் வந்து இவரால் வந்து அந்த ஆவியும் வந்து அங்கே இல்லை. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பெரிய ஒரு வீடு இருந்தது பார்த்தீங்களா, அந்த வீடை வந்து வாங்கணும். இப்போ இவருக்குன்னு பின்னாடி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இவர் கண்ணு தெரியாத வேற இருக்காரு. அதனால இவர்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை அந்த 1,00,000 கொடுக்க மாட்டாங்க. இவர் இதே இடத்துல வச்சு அடிச்சு கொன்னுட்டும் போயிடுவாங்க. அவர் இறந்த உடனே அவரோட கைரேகையை வந்து ஒரு பத்திரத்தில் எடுத்துக்கிட்டும் போயிடுவாங்க. இவரா அவரோட வீட்டை எழுதி கொடுத்த மாதிரியும் போயிடுவாங்க. இப்போ அந்த ஆவி வந்து அந்தரத்தில் இருக்கு. இவரும் வேற இறந்து போயிடுறாரு. இப்போ வந்தவனுங்களை வந்து இவர் அடிச்சு போட்டு கொண்டு போட்டு அந்த கைரேகை வச்சு பத்திரத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த டீச்சரோட தம்பி இருக்காருல்ல பிரதீப், அவரோட உடம்புல வந்து அந்த பிரபுவோட ஆவி போயிடும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த புக்கு ஒன்று கிஃப்ட் கொடுத்தாருல அர்ஜுன் தாஸ், அந்த புக்கை படிக்கும் போது ஆல்ரெடி இந்த பிரபு வந்து அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை படிக்கிறனால தான் அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் தான் படித்த புக்கு இன்னொருத்தர் படிக்கிறான்றவொன்னே அவர் உடம்புக்கு வந்து இந்த ஆவி இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அதனால தான் அந்த பில்டிங்கில் இப்போ அந்த ஆவி இல்லாமல் ஆயிடும். செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா, செல்வம் இறந்து போயிட்டார்ல, அவரோட ஆவி எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரூமில் போய் அந்த ஆவி தங்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுன் தாஸை வந்து டெய்லி ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த ஃபோன் மூலியமாக தான் மிரட்டுறாரு. அவரை வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் அது போயிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த ஆவிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வராங்கன்னு பேர். ஆனால் படம் ஃபுல்லாக நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் தெரியும் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அந்த டாக்டர் இருக்கார்ல இந்திரன், அவர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எல்லா பேஷண்ட்டுமே வந்து க்யூர் ஆகிடுவாங்க. அதாவது சகஜமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, எந்த இதுவுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் விகாரமாக எதுவும் வித்தியாசமாக நடந்துக்க மாட்டாங்க. இதே மாதிரி எல்லாருமே மாறி இருக்கவும் இவருக்கும் ஒரு மாதிரி நல்ல பேர் திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிரும். இதில் இந்திரன் டாக்டர் மேலே இவருக்கு டவுட் வந்துடும். யாருக்கு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் இருக்கால், அவருக்கு டவுட் வந்துட்டு அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் இவரை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவார். இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு எப்பத்துலேருந்தே இவன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான், இவனுக்கு வந்து இன்னும் இவனே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தானே இருக்கணும், எப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். எல்லா வீட்லையும் போய் என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பார். அதே சமயத்தில் இப்போ இந்திரியன் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு செஷன் அது மாதிரி ஒவ்வொரு செஷனாக வந்து போயிட்டே இருக்கணும். இப்போ செகண்ட் செஷன் தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து இவருக்குள்ள மனசுக்குள்ளே போய் தான் அது வந்து கண்டுபிடிக்கணும். அந்த சைக்காலஜிக்கலாக இருக்கவங்களுக்கு போக முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டராகவே இருந்து இருக்கிறதுனால பேஷண்ட்டாக நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே போய் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சால் தான் என்னால் வந்து ஒரு தீர்வாக ஒரு முடிவு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவார். எனக்கு என் கிளினிக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இன்னும் முடியல, உங்கள் ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு பயங்கர வெறியேறிட்டு இருக்கும். இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருல அந்த டாக்டர்கிட்ட வந்து இவர் கோமா பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் என்ன சொல்வார்னா ஜூக்கு போயிருக்கேன்னு கேட்கும்போது போயிருக்கேனே, நான் படிக்கும் போது ஒரு தடவை போயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஜூக்குள்ளே இப்போ ஒரு சிங்கம், அந்த ஜூவில் வந்து ஒரு கூண்டு இருக்குது, அந்த கூண்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே இப்போ நீயும் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது என் கண்ணுக்கு என்ன சிங்கம் மாதிரி தான் தெரியும், சிங்கம் மாதிரி தான் தெரியும்னு சொல்லி சொல்வார். சிங்கத்து கண்ணுக்கு நீ எப்படி தெரியுவேன்னு கேட்கும்போது அந்த டாக்டர் அப்படியே அமைதியாக வந்திருப்பாரு. சரி இப்போ அவர் வந்து திரும்ப கேட்பாரு இவர்கிட்ட இந்திரன் டாக்டர் கிட்ட, அப்போ ஒருவேளை அந்த சிங்கத்து கூண்டுக்குள்ளே நீ இருக்க, அப்போ சிங்கம் உன்னை பார்க்கும்போது நீ என்ன நினைப்பேன் உடனே நான் வந்து மாஸ்டராக இருப்பேன், அதாவது சிங்கத்தையே அடக்கி ஆள்ற மாஸ்டராக இருப்பேன்ற மாதிரி இவர் சொல்லுவார். உடனே அப்படியே அவர் ஷாக் ஆகி அப்படியே அமைதியாக இருப்பார். அந்த டைம் இவர் ஒரு மாதிரி ஒரு சொடுக்கு ஒன்று போடுவார். அவ்வளோதான் அந்த டைம். அப்படியே அவர் அப்படியே அப்படியே இழிச்ச மாதிரி ஆயிடுவார். அப்பத்துலேருந்தே இவர் வந்து அந்த நோக்கு வரும மாதிரி அவரை இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ வந்து டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து என்னெல்லாம் இவரை பற்றி சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார், கேட்க மாட்டார். இந்திரன் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே மொத்தமாக அவரை மாற்றி வச்சிருப்பார். ஆரம்பத்தில் இந்திரன் டாக்டரோட ஃப்ரெண்டு தான் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் வந்து இந்திரன் டாக்டருக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார். இப்போ வந்து அவர் டோட்டலாக இவரை வந்து நோக்கு உரிமத்தால் இவரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவரையே மாற்றி வச்சிருப்பாரு. வந்து இப்போ இந்திரன் டாக்டரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல இவர் என்ன 4 இடத்துக்கு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான், இப்படிலாம் போகக்கூடாது, வரக்கூடாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் இந்த நேரம் பார்த்து அவரை பார்க்க வருவார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி அவரோட இந்திரன் டாக்டரோட கண்ட்ரோலுக்கு போயிட்டார்ல. இப்போ வந்து இவர் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி பண்ணுறான், இப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவர் நல்ல கியூராக இருக்காரு, அவருக்கு நான் வந்து அவரோட இதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணிட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்ப்பாரு. அப்போ தான் மற்ற பேஷண்ட் முகத்தில் என்ன மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சிரிப்பாக இருக்கும். அந்த சிரிப்பை பார்த்தாலே நம்மளுக்கு இது என்னன்னே புரியாது. அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு அது. அந்த சிரிப்பை வந்து இந்திரன் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோட முகத்தில் இந்திரன் டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போயிடும், விஷயம் புரிஞ்சிச்சு அவருக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு. அதுக்கு இடையில எந்த கேப்புமே கொடுக்காம இவருக்கு ஒரு சொடக்கு போடுவார். அதே மற்ற பேஷண்ட்டை சிரிக்கிற மாதிரி இப்போ இந்திரன் டாக்டரோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரியான சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். அதோட அங்கே கட் பண்ணுவாங்க. இடையில அர்ஜுன் தாஸ்க்கும் அவர் லவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரூமை தான் மாற்றி தொலைய மாட்டேங்கிற, அந்த ஃபோனையாவது மாற்ற வேண்டியதானே, உனக்கு வந்து என்ன அது வந்து எந்த ஃபோனாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோனாக இருக்கும். லேண்ட்லைன் ஃபோனில் தானே இந்த மாதிரி உனக்கு 8 மணி ஆனால்
கால் வருதுன்னு சொல்கிறேன், அதை தூக்கி போட்டு 1000 ரூபாய் கொடுத்தா முக்கு கடையிலலாம் வந்துட்டு ஃபோன் கிடைக்குது, ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் இப்போ நான் வீட்டுக்கு போனால் தான் எனக்கு அந்த ஃபோன் வருது, இப்போ நான் ஃபோன் அதாவது மொபைல் ஃபோனை கையில் வாங்கி வச்சுட்டு 24 மணி நேரம் அவன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த டைம் நம்மளுக்கு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். நீ டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போகாமே டைமை கடத்திட்டு இருக்க அப்படின்னு ஒன்று நான் முன்னாடியே அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் டாக்டர் வந்து நான் கிளினிக்கு வரேன் டாக்டர்னு அர்ஜுன் தாஸ் சொல்லுவார். இல்லை வேணாம், நான் நேராக வரேன், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் அட்ரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து அட்ரஸ் எழுதிட்டு இருப்பாரு. அட்ரஸ் எழுதிட்டே இருக்கும்போது ஃபோன் நம்பர் அட்ரஸும் எழுதிப்பாரு. அதோட சரி அந்த சீன் அங்கே கட் ஆகும். இப்போ அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பிரதீப்புக்கு கால் பண்ணும்போது அவங்க அக்கா எடுத்துட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான், அவன் மேலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிட்டான், அவன் இறந்துட்டானோன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்படுவார். அதே டைமில் இவருக்கும் வந்து ஒரு மாதிரி கால் வந்து மிரட்டுதில்ல, அந்த காலை போயிட்டு எங்கேருந்து வருது, அந்த நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பராக இருக்கும், அந்த நம்பர் எப்படி வருது, அவர் பேசி முடிச்சு ஒரு சீட்டில் நம்பர் வரும், அந்த நம்பரை போய் தேடி எடுக்கலாம் அவங்க இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில் தான் தெரிய வரும். அவர் போய் தேடி பார்க்கும்போது அந்த இடம் யாரோட இடம்னா செல்வத்தோட இடமா இருக்கும். இது கடைசியில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை காணோன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் இருக்காங்களா, அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. அவங்க கூட வந்து கண்ணு தெரியாத ஒருத்தரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பார் செல்வத்துக்காக. இப்போ இந்த இடத்துல தான் அர்ஜுன் தாஸும் வந்துட்டு அந்த நம்பரை தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அந்த நம்பர் வந்து செல்வம் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு கண்ணு தெரியாத ஒருத்தர் பார்வை இல்லாமல் இருக்கார்ல, அவர் நம்பராக இருக்கும். அவர் பார்த்தோன்னா உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அவன் தெரியும், அவன் 10 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டான், ஆனால் இன்றைக்கும் என்கிட்ட அவன் பேசுகிற மாதிரியே தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை இல்லாதவர் சொல்லுவார். இவருக்கு அப்போ தான் புரியும், அப்போ செல்வன்றவன் வந்து இறந்து போய் தான் வந்து ஃபோன் மூலியமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் வந்து புரிஞ்சுப்பாரு. இதுக்கு இடையில இந்த டாக்டர் இருக்கார்ல, இந்திரன் டாக்டர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோன், சின்ன ஃபோன் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாரு. ஒரு டைமில் இவர் பேசும்போது அவரோட பேஷண்ட் எல்லாருமே கேட்குற மாதிரி இருக்கும். அதில் நேரடியாகவும் அவங்க ஏன் இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உலகத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க, அதாவது இந்த உலகத்தில் உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் தகுதியானவங்க கிடையாது, இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவையும் கிடையாது, உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கான உலகம் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கே தான் கிடைக்கும், நான் அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அந்த ஸ்மைலோட உங்களோட அன்றாட வேலைகள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதை வச்சு உங்களை நீங்களே வந்து சூசைட் பண்ணிக்கோங்க, அந்த உலகத்துக்கு நம்ம போயிடலான்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாரு. எல்லாருமே அந்த நாளுக்கு அந்த உலகத்துக்கு போகிறோன்ற சந்தோஷத்தில் தான் இப்போ எல்லா பேஷண்ட்டுமே வந்து நார்மலாக இருக்க மாதிரி அவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து எல்லாருக்கும் இப்போ சிக்னல் கொடுத்துருவாரு, எல்லாரும் அட் அ டைமில் ஏதாவது சூசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் கொடுக்கவும் எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த பேஷண்ட் ஃபுல்லாக இறந்து போவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இருக்காங்கல்ல, அந்த டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய கேசட் இருக்கும், அந்த கேசட்லாம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் செல்வம் வந்து ஆவிங்களோட பேசுறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியும். ஒவ்வொரு கேசட்டாக எடுத்து போட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியவே செய்யும். இதுக்கு முன்னாடி அவர் யார்ட்டையுமே இந்த விஷயத்த சொன்னதே இல்லை, ஆவிங்களோட அவர் பேசுகிற விஷயத்த. அப்படி தான் ஒரு கேசட் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, அதில் செல்வம் வந்து இந்த டீச்சரோட அப்பா கிட்ட பேசியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அவங்களால தான் நீங்கள் இறந்து போனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, அவள் பாவம், அவள் குழந்தை, நான் இல்லாமல் அவள் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல, அன்னைக்கு வந்து ஒரு அவசரத்தில் என்னோட ஹெல்மெட்டை வந்து அவளோட வண்டியில் நான் தான் தெரியாமல் வச்சுட்டேன், ஹெல்மெட் போடாமல் போனதுனால தான் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் இறந்ததுக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவள் பாவம், அவள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று தான் இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்கும், தன்னால் அப்பா சாகலைன்ற மாதிரி அவங்க அப்போ தான் அந்த ஃப்ரீயாக ஆவாங்க. அதுலேருந்தே இவங்க தெரிஞ்சுப்பாங்க இப்போ செல்வம் வந்து இந்த ஆவிங்களோட பேசிகிட்டு இருக்காருன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துடும். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா செல்வத்தோட பெரிய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அது யாரோட போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரியல் எஸ்டேட் இருக்கார்ல அவரோட போர்டாக இருக்கும். உடனே அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. போயிட்டு இந்த செல்வத்தை பற்றி விசாரிப்பாங்க. எனக்கு தெரியலையே, அந்த பையன் தான் அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டானம்மா, ஏதோ அப்போ கூட அந்த பேய் ஓட்டுறதுக்காக வந்தான்னு சொல்ல மாட்டாரு, ஏதோ இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு அவன் கேட்டிருந்தான், நானும் சரி இருந்தேன், அப்போ அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டானே அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போகும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ செல்வத்தோட வீட்டுக்கிட்ட உங்களோட ஆஃபீஸ் போர்டு இருக்கே அது எதுக்குன்னு கேட்கும்போது, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு, டீச்சர்னா டீச்சர் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புவார். அங்கேருந்து அவங்களும் போயிடுவாங்க. நான் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் செல்வத்தை அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடும். அந்த இடத்துக்காக ஆசைப்பட்டு திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் பற்றி விசாரிக்க வருவாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து இப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. அதோட வந்துட்டு இப்போ இவன் தான் வந்து என்னை வந்து டெய்லி வந்து ஃபோனில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை பயங்கரமாக திட்டி வீட்டுக்குள்ளே போய் அந்த ஃபோனை உடச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே இவங்க வச்சிருக்க ஃபோனுக்கு வந்துட்டு கால் வரும். அந்த டீச்சருக்கு கால் வந்து நான் செல்வம் பேசுகிறேன், அவனை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வீட்டில் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். செல்வம் வந்து டீச்சர்கிட்ட பேசுவார், அவன் உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த ஃபோன் கால் வந்து இவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்க அர்ஜுன் தாஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோனை உடச்சிருப்பாரு. அந்த ஃபோனை உடச்சதுனால இங்கேயும் வந்து லேண்ட்லைன் அந்த லைன் வந்து கட் ஆகிடும். அந்த ஃபோன் மூலியமாக தானே கான்டாக்ட் இருந்தது, ஃபோன் இல்லாதனால பொண்ணு செய்ய முடியாது. அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னை காப்பாற்ற வந்தான், நான் காப்பாற்ற வந்தவன் வந்து எதுக்காக என்னை இவ்வளோ பயமுறுத்திட்டு இருந்தான் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க. அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் ரூமில் தான் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரூமில் இருக்கிறது தான் வந்து செல்வத்தோட ஆவி. அப்போ அந்த ஃபோனில் இவரால் அவர் டார்ச்சர் பண்ணுறது யாரோட ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாக்டர் இந்திரனோட ஆவி. அது இந்திரனோட ஆவியா அப்படின்னும் போது, ஏன்னா இதுக்கு இடையில அவங்க வந்து நிறைய பேர் வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. இந்திரன் வந்து இறந்து போயிருப்பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது வந்து இந்திரனுக்காக தான் இருக்கும்.
அன்னைக்கு தான் வந்து அந்த பிரதீப் இருக்கார்ல, அவர ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்திருப்பாரு. வந்துட்டு அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து தற்கொலை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்துட்டு இவர் இருக்கார்ல, அர்ஜுன் தாஸ் வந்து கால் பண்ணி எனக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுங்கன்னு கேட்கும்போது, 8 மணிக்கு நானே உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாரு. அட்ரஸ் கேட்கும்போது அர்ஜுன் தாஸ் அட்ரஸ் குடுப்பார்ல. அப்பத்துலருந்து அவர் லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, அப்பத்துலருந்து இந்திரன் டாக்டர் தான் அவருக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கிருந்து இவர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டு அவர் வெளிய வருவார் பார்த்தீங்களா, மாடியிலருந்து பிரதீப் வந்து தற்கொலை பண்றதுக்காக குதிப்பார்ல, இவர் மேல விழுந்து இவர் இறந்து போயிருப்பாரு. அது ஒரு காமெடியான ஒரு டெத்தா தான் போன மாரி இருக்கும். இப்படி அர்ஜுன் தாஸ டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியா இவருக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தது வந்து அர்ஜுன் தாஸ் தான். அர்ஜுன் தாஸ்க்காக தான் இவர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தது. அது மட்டும் இல்லாம அந்த புக்க வந்து லைப்ரரியிலருந்து இவர் திருடிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த புக்குனால தானே இவ்ளோ பிரச்சனைகளும் வந்துச்சு. அத வந்து திருடிட்டு வந்து பிரதீப்ட்ட குடுத்ததுனால தான் பிரதீப்பும் வந்து இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதனால தான் வந்து நெறைய பேர் அந்த புக்கால தான் வந்து பிரபுவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பிரபு பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த பிரபு வந்து இந்த டாக்டரோட ஃபேமிலிய கொன்னுட்டு எல்லாரையுமே கொன்னுருக்காரு. அப்படின்றதுனால தான் இந்த டாக்டர் அந்த புக்கு தான் காரணம். அந்த புக்க இப்ப நீ திருடிட்டு வந்து இந்த மாரி வேல பார்த்த அப்படின்றதுக்காக தான் இவர பழி வாங்குற மாரி நீயும் செத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட்லைன் ஃபோன வந்து சரி பண்ண போவாங்க. அங்க உள்ளவர் என்ன சொல்வார்னா, இது பழைய காலத்து ஃபோன், வேற ஃபோன் வேணா சீப்பா தரவா அப்படின்னு கேட்பாரு. எங்களுக்கு இதுதான் வேணும்னு சரி பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். இதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த லேண்ட்லைன் ஃபோன் வந்து சரியாயிடும். உடனே வந்து அத தூக்கிட்டு அப்படியே ஓடி வருவாரு அர்ஜுன் தாஸ். கடைசியில அப்படியே ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாலம் மாரி இருக்கும்ல, அங்க 2 தான் பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப பயந்து பயந்து பேசுவாரு. நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன் இவருக்கு குரல் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, டாக்டரோட ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும் இவருக்கு தெரியும். இவருக்கு தான் இப்ப குரலே போயிடுச்சுல்ல. வேற குரல் தானே வச்சிருக்காங்க. அந்த குரல் வச்சு தானே இவர் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. அதனால தான் அர்ஜுன் தாஸால இவர கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. இவர் டாக்டர் இல்ல அப்படி வேற யாரோ ஆளு அப்படின்ற மாரி நெனச்சிருந்தார்ல. அதனால அவர் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில ரொம்ப நேரம் இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். யாரு இந்த மாரி ஆளுங்கள எல்லாம் தற்கொலை பண்ண சொல்றதுக்கு அப்படி இப்படி இப்ப டாக்டர் இவர் கேட்பாரு. ஆமா, நான் பாட்டுக்கு கிளினிக் வச்சு நான் பாட்டுக்கு பேஷண்ட்ட பார்த்துட்டு என் ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். என் ஃபேமிலி போச்சு, என் கிளினிக் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ஏன் இப்ப நானே இல்ல. எல்லாருமே இறந்து போயிட்டேன். இதனால யாரால காரணம்? உங்களுக்கெல்லாம் வைத்தியம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக படிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்தா, உங்களுக்கு முத்தி போய் நீங்க என்னைய வந்து கொல்வீங்க, என் ஃபேமிலிய கொன்னு என்னோட கேரியரையே வந்து அழிச்சிருவீங்களா? அப்போ உங்களெல்லாம் எதுக்குடா நான் உயிரோட விடணும்? நீங்கலாம் இந்த உலகத்துல இருந்து என்னத்த பண்ண போறீங்க? அதனால பைத்தியம் புடிச்சுட்டா நீங்கலாம் வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. நீங்கலாம் செத்தா தான் நல்லது. நீ இந்த உலகத்துக்கு பாரமா இருக்க வேணாம் அப்படின்றது முடிவு பண்ணேன். அதனால தான் எல்லாரையுமே ஒரே நேரத்துல கொன்னுட்டு இருக்கேன். இன்னும் நெறைய பேர் இந்த உலகத்துல இருந்து இந்த மாரி ஆளுங்களெல்லாம் நான் கொல்லுவேன். இந்த உலகத்த நான் சுத்தப்படுத்துவேன். நீயும் வந்து சாகக்கூடியவன் தான். நீயும் செத்து தான் போகணும். அப்படி இப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. நான் சொல்றேன்ல, அந்த அதுல குதிச்சிரு, இதுல குதிச்சிரு, இப்படி செத்துரு, அப்படி செத்துருன்னு. உடனே டக்குன்னு இப்ப அவரு இவ்வளவு நேரம் பயந்து பேசுனவர் தைரியமா பேசுவாரு. இப்ப அவரோட அர்ஜுன் தாஸ் உடம்புக்குள்ள செல்வத்தோட ஆவி வந்துரும். வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா, நான் எதுக்காக சாகணும்? நீ ஏன் இந்த மாரி ஒருத்தனை இருந்துட்டு இந்த மாரி நீ மத்தவங்க சாகணும்னு நினைக்கும்போது, ஒருத்தன் வாழணும்னு நான் நினைக்க மாட்டேனா? செல்வத்தோட ஆவி எதுக்காக அர்ஜுன் தாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட புக்கு தான் வந்து போயிட்டதுனால தான் வந்து அவருக்கு இந்த மாரி ஒரு ஆபத்து. அவர் எந்த இதுவும் செய்யல. ஏதோ தெரியாதனமா புக் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரோட புக் எடுத்துட்டு போனா தான் இவருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து கெட்டவர் கிடையாது. அவர் நல்லவர் தான். அவர வந்து காப்பாத்தணும் அப்படி. ஏன்னா செல்வம் வந்து பேசிக்காவே ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். யாருக்கா இருந்தாலும் இப்ப ஹெல்ப் பண்றது அந்த மாரி ஒரு கேரக்டரா இருக்கறனால இப்படி அநியாயமா ஒருத்தன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ நாளா வந்து அவர் தற்கொலை பண்ணாம அவர் ரூம்லயே இருந்து அர்ஜுன் தாஸ் அவர் பாதுகாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசி டைம் அவர் உடம்புக்கே வந்துட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்திரன் டாக்டர்ட்ட பேசிட்டு உன்னாலேயே இப்படி இருந்துட்டு மத்தவங்கள்ட்ட பேச முடிஞ்சு அவங்கள கொலை பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பா நீ யாரையும் கொலை பண்ண முடியாத அளவுக்கு என்னாலயும் பாதுகாக்க முடியும்ன்ற மாரி இவர் சொல்லுவாரு. அதோட என்ன சொல்வாருன்னா, நம்மலாம் இறந்து போயிட்டோம். நம்மளால இனிமே எதுவுமே செய்ய முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த குரல் தான். அந்த குரல வச்சு நம்ம யார வேணா மிரட்டலாம், கொல்லலாம். இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சிருவாரு. இதுக்கு இடையில இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ இவன தொந்தரவே பண்ண முடியாதுன்னு. சரி செல்வம் இருக்க வரைக்கும் நம்ம அவன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டரோட அந்த டார்ச்சரும் இதோட முடிஞ்சிடுற மாரி காட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்து செல்வத்தோட ஆவிகிட்ட பேசும்போது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. எனக்காக நீ ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு. அதுபடி இப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ரியல் எஸ்டேட் காரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கும். உங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் குடுத்துருக்காங்கன்னு, அத யார் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னா, அந்த டீச்சர் தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோன் சரி பண்ண ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் தான் வந்திருக்கும். அந்த ஃபோன் ஆனா கனெக்ஷனே இருக்காது. ஆனா அந்த ஃபோன் வந்து இத யாரா அனுப்புனதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆள் உயரத்துக்கு அந்த ரிசீவர் மட்டும் எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கும். அதாவது செல்வத்தோட உயரம் அளவுக்கு அந்த ரிசீவர் மட்டும் மேல எந்திரிச்சிட்டு இருக்கும். இவர் ரிங் அடிக்கும். எந்திரிச்சு நின்னுட்டு இப்படி இருக்கும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா அது இவர்கிட்ட வரும்போது அந்த 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 ஒயர் இருக்குல்ல, அது இவர் கழுத்துல சுத்தி இவர சாகடிச்சிரும். இத யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, இவங்க தான் அவங்களுக்காக இவரையும் கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவரால தானே செல்வம் இறந்து போனாரு. அதனால நீ அவர கொன்னுடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் செல்வம் இத செஞ்சிருப்பாரு. இப்படிதான் அந்த படம் முடியும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்த படத்த கம்பேர் பண்ணும்போது 3 மணி நேரமா இருக்கும். டைமிங்கே பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அவ்வளோ சீக்கிரத்தில புரியாது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா மட்டும் தான் அந்த கதை வந்து நம்மளுக்கு புரியிற மாரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு புது வகையான முயற்சியா தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பிளா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ஒரு பயம், திகில் அதோடயே கலந்த மாரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்தா மட்டும் தான் கதையே புரியிற மாரி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப யார் உயிரோட இருந்தது, யார் இறந்து போனது, யாருக்கு என்ன நடந்தது அப்படின்றத படம் முடியிற நேரம் தான் நம்மளுக்கு தெளிவாகவே முடியும். உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில